மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மே மாதம் அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். கழுத்துக்கு நெக்லஸ் வாங்குவீங்க, வண்டி மாத்துவீங்க, அபார்ட்மெண்ட்டுக்கு குடி போயிருவீங்க, உங்க தம்பி அல்லது தங்கைக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிராப்தம் ஆகும். கண்டிப்பா பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம். தோடு, கம்மல், ஜிமிக்கி இந்த மாதிரி புதுசா வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம், அப்டேட் வெர்ஷன் அது நீங்க வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய அரசாங்கம் சார்ந்த அரசியல் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய காலகட்டம். முதலீடுகள் கண்டிப்பாக உண்டு. ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்த வரைக்கும் வீட்டுல ஒரே ரணகலமா இருக்கும். இதெல்லாம் சரியாயிடும். ஸோ மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. செவ்வாய் கேது திரிகோணத்திலே மேட்ச் ஆகிறதுனால உங்க கணவருடைய ஹெல்த், செஸ்ட், பேக் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பெருசா பாதிக்கிற மாதிரி கவலைப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு பல்லு சரி பண்ணுவீங்க. பல்லு இந்த கிளிப்பு போடுறது, பல்லுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்கேலிங் கிளீன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. சில பேர் கண்ணாடி மாத்துவீங்க. ஸோ இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷத்துக்கு இருக்கப்படுது. 90% மேஷத்துக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். சூப்பரா இருக்கு. ஏன்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்ற ஒரு ராசின்னா அது மேஷம். அது ரொம்ப அற்புதமா இருக்கு. பக்கத்துல முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும்.